மகாபாரதம் எபிசோட் 4. பாண்டவர்கள் திரௌபதியை குந்தியிடம் அழைத்துச் சென்ற கதை. அர்ஜுனன் திரௌபதியை மணந்த பின் அவரும் அவரது சகோதரர்களும் திரும்பி தங்கள் தாயார் குந்தியின் முன்னால் சென்றார்கள். அந்த தருணத்தில் நிகழ்ந்த ஒரு சிறு சம்பவம் மகாபாரதத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. பாண்டவர்கள் குன்றங்களை கடந்து வந்துவிட்டு பவித்திரமான உருவத்தில் குந்தியை அணுகுகின்றனர். அந்த நாள் குந்தி தன் சிறு உற்சாகத்துடன் வீட்டில் இருந்தார். பாண்டவர்கள் வெற்றியுடன் திரும்பி வருவதற்காக காத்திருந்தார். அப்போது அர்ஜுனன் துரியோதனனின் சவாலுக்கு பதிலளித்து திரௌபதியை மணந்து கொண்டு வந்தார். அவர்கள் திரும்பி வந்து தாயாரை சந்திக்க விரைந்தனர். காட்சி: பாண்டவர்கள் குந்தியை சந்திக்கின்றனர். அவர்கள் தர்மரின் வழிகாட்டுதலின்படி பேசத் தொடங்குகிறார்கள். பாண்டவர்கள்: அம்மா, எங்களால் ஒரு பெரிய பொருளை பெற்று வந்திருக்கிறோம். நரேட்டர்: அவர்கள் கூறியதைக் கேட்ட குந்தி அங்கேயே இருந்தபடி வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் ஆச்சரியமாக ஒரு பதில் கூறினார். அதை நீங்கள் அனைவரும் பங்கு போடுங்கள். குந்தி சொல்வதை சரியாக புரிந்து அனைவரும் பெருமூச்சிடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு குந்தி சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் பின்னாளில் பெரிய பிரச்சனையாக மாறியது. திரௌபதியை பார்த்த குந்தி தன் வார்த்தைகளை திரும்ப பெற முடியாமல் நிற்பதைக் கண்டார். இந்த வார்த்தைகள் பஞ்சபத்னிகளின் தோற்றத்திற்கும் மகாபாரதத்தின் வரலாற்று பகுதிகளுக்கும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் மனிதன் உரையாடல் மற்றும் தர்மத்தின் மீதான அதிரடியான தீர்க்கத்தையும் சிந்தனையையும் நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு. இதுவே மகாபாரதத்தின் அழகும் ஆழமுமான உண்மையும். பின்னணி: இது போன்ற பல முக்கியமான நிகழ்வுகள் தர்மத்தின் கோட்பாடுகளை சீராக எடுத்துரைக்கின்றன. அடுத்த காணொளியில் இதன் தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். உங்கள் வரலாற்று பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம்.